Hello everyone, welcome to our channel Adinu Diaries. This is our home upgrade series part 1 in first minimal terrace garden setup. இந்த கார்டனில் வேறு நாடுகளை ஆர்ஜினாக கொண்ட பழ வகைகள் வாங்கி நம்ம கிளைமேட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கார்டனாக செட்டப் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம நாட்டு ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், க்ரீன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் வச்சுருக்கேன். வாங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த செட்டப்காக நர்சரியிலேருந்து பிளான்ட் சூஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ட்ரைன் மேட் போட்டு பாட்ஸில் செம்மண் எரு மிக்ஸ் ஃபில் பண்ணி ப்ராப்பர் ஸ்பேஸிங்கோட சிம்பிளாக செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க எல்லா பிளான்ட்ஸும் டைரக்ட் சன்லைட்டில் தான் நல்லா த்ரைவ் ஆகும். ரெகுலர் வாட்டரிங்கும் நல்ல சன்லைட்டும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வியட்நாம் ரெட் ஜாக்ஃப்ரூட், இயர்லி பியரிங் ஹைப்ரிட் வெரைட்டி. இதோட டீப் ஆரஞ்சு ரெட் ஃப்ளஷ், ஸ்வீட் டேஸ்ட், திக் டெக்ஸ்சர்னால ரொம்ப பாப்புலர். கிராஃப்டட் வெரைட்டிங்கிறதால டெரஸ் கார்டனில் கூட 1.5 to 2 இயர்ஸ்க்குள்ளே ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். ஒரு ஃப்ரூட் 7 to 10 kg வரைக்கும் க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. இது தாய்லாந்து ரெட் கோவா. பொதுவாக நம்ம இந்தியன் கோவாவை விட தாய் கோவா சைஸில் பெருசாக இருக்கும். லைட் க்ரீன் ஸ்கின், திக் ஃப்ளஷ், குறைவான சீட்ஸ்னு இதுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்தியன் கோவா மாதிரி ஸ்ட்ராங் அரோமா இல்லாமல் மைல்ட் ஸ்வீட் டேஸ்ட்டு இருக்கும். இந்த ரெட் கோவா வைப்ரண்ட் ரெட் பிங்க் ஃப்ளஷ், ஸ்வீட் ஃப்ளேவர்னால ரொம்ப பாப்புலர். நெக்ஸ்ட் மால்டா லெமன், சிட்ரஸ் வெரைட்டிஸ்லேருந்து வந்த ஒரு பாப்புலர் லெமன் டைப். வருஷம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடிய வெரைட்டின்னு சொல்கிறாங்க. இதோட ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஜூஸியாகவும் கொஞ்சம் புளிப்பு தன்மையோடையும் இருக்கும். இது ஆஃப்கான் அத்தி, ஆப்கானிஸ்தான் ஆரிஜின் கொண்ட பாப்புலர் ஃபிக் வெரைட்டி. பிளாக் பர்பிள் கலர் ஃப்ரூட்ஸ் வரும் வெரைட்டி. ஃப்ரெஷ்ஷாகவும் ட்ரை ஃப்ரூட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நல்லா கேர் கொடுத்தா சுமார் 6 months to 1 yearக்குள்ளேயே ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது மியாசகி மேங்கோ, ஜப்பானில் ஃபேமஸாக இருக்கிற ப்ரீமியம் மேங்கோ வெரைட்டி. இதோட டீப் ரெட் கலர்னால ரொம்ப யூனிக்காக இருக்கும். சில நேரத்தில் 1 kilo 1.5 lakhs வரை கூட செல் ஆகும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட், ஜூஸி டெக்ஸ்சர்னால ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டி. நாங்கள் வாங்கினது ஆல்ரெடி பெரிய கிராஃப்டட் ட்ரீங்கிறதால சுமார் 6 monthsக்குள்ளே ஃப்ரூட்ஸ் கிடைக்கும்னு நர்சரியில் சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்படோஸ் செரி, பார்படோஸ் ஆரிஜின் கொண்ட ட்ராபிக்கல் ஃப்ரூட் வெரைட்டி. ஸ்மால் சைஸில் இருந்தாலும் நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலி இந்த பிளான்ஸ் ஃப்ரூட் கொடுக்க சுமார் 1 year ஆகலாம். ஆனால் நாங்கள் வாங்கியது ஆல்ரெடி பெரிய ட்ரீங்கிறதால நெக்ஸ்ட் 6 monthsலேயே ஃப்ரூட் கிடைக்கும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ரெட் அண்ட் பிளாக் மல்பெரி வெரைட்டி. இது ஒரிஜினலி ஏஷியா சைடு வெரைட்டி. இந்த ஃப்ரூட் ஸ்வீட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். யூஸ்வலி 1 to 2 yearsல ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப்போட்டா. இது நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய வெரைட்டி தான். காய் கொஞ்சம் பெருசாக வரும். இன்னும் 6 monthsல இதிலிருந்து பழங்களை எதிர்பார்க்கலாம். இந்தியன் ரெட் பனானாவும் ஏலக்கி பனானாவும் வச்சுருக்கேன். பிளாக் முருங்கை, கரி லீவ்ஸ் மாதிரி டெய்லி யூஸ் பிளான்ஸ் கூட இருக்குது. நெக்ஸ்ட் மை ஃபேவரட் ஃப்ளவர் கலெக்ஷன், மைசூர் மல்லி, அடுக்கு மல்லி, பவழ மல்லி, சந்தன முல்லை, நேட்டிவ் பன்னீர் ரோஸ், கிளைம்பிங் பட்டன் ரோஸ், முராயா மதுக்காமணின்னு சொல்கிறது. இது கூடயே வாரத்துக்கு தேவையான கீரைகளையும் கொத்தமல்லியும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு க்ரோ பேக்கில் வளர்க்குறேன். அவ்வளோதான். இது எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாட்டிக் ஃப்ரூட் இல்லைனா ஃப்ளவரிங் பிளான்ஸ் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் part 2ல் நம்ம கிட்ஸ் ரூம் அப்கிரேட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.